வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரீனா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் இரண்டாவது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றைக்கே ஒரு முடிவுக்கு வந்தான் சுதாகர். காதலை பற்றிய சிந்தனையை விட்டு விடுவது என்ற முடிவு அல்ல அது. தன் காதலை சோகத்தில் முடியவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டான். காதலித்தவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே திருமணம் செய்து கொள்ளக்கூடியவளையே காதல் புரிய வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன். காதல் திருமணம் அவனுடைய லட்சியம், உயிர் மூச்சு. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும். காதல் என்ற அவன் வாய் சில சமயங்களில் முணுமுணுப்பதும் உண்டு. தெருவில் நடமாடும் அத்தனை பெண்களுக்கும் ஒரு காதலன் இருக்கிறான் என்று அவன் உண்மையாகவே நம்பினான். கதைகளை படித்து படித்து ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகளை காதலித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவன் வாழ்வே அர்த்தமற்றதாகிவிடும் என்ற பிரம்மை அவனை பற்றி கொண்டிருந்தது. பாவம் சுதாகர் யாரையாவது காதலித்து விடுவது என்று தீர்மானித்து விட்டிருந்தான். ஆனால் ஒரு பெண்ணும் அவனை திரும்பி கூட பார்க்க தயாரா இல்லை. தன் காதல் டிராஜடியில் முடியக்கூடாது என்று நினைத்தவனுடைய காதல் வாழ்வின் ஆரம்பமே டிராஜடியாக இருந்தது. பள்ளி படிப்பு முடியும் வரை சுதாகர் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தான். அவன் உண்டு, அவன் படிப்பு உண்டு என்ற கருமமே கண்ணாயிருந்தான். அப்படி இருந்தும் 4வது பாரத்தில் ஒரு முறை கோட் அடித்ததோடு எஸ்எஸ்எல்சி பரீட்சையையும் ஒரு முறைக்கு 2 முறையாக எழுதியே பாஸ் செய்தான். அவன் பள்ளியை விடும்போது அவனுடைய பள்ளி தோழர்களில் பலர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார்கள். காதல் கதைகளை ஒன்று விடாமல் படிப்பதும் ஓயாமல் சினிமா பார்ப்பதும் அவனுக்கு கோடை விடுமுறையின் போது ஏற்பட்ட பழக்கங்களே. பள்ளியில் படிக்கும் நாட்களில் அவன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை சினிமா பார்ப்பதே அதிசயம்தான். அதுவும் அம்மாவுடன் தான் போவான். பூங்காவிலும் அணைக்கட்டுகளிலும் காதலன் காதலியை துரத்தி கொண்டு ஓடுவதையும் கட்டி புரளுவதையும் பார்த்தால் அவனுக்கு நாக்கை பிடுங்கி கொண்டு விடலாம் என்று தோன்றும். அம்மாவின் முகத்தை பார்க்கவே அவன் வெட்கப்படுவான். முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு விடுவான். அல்லது வெளியே எழுந்து போய்விட்டு அக்காட்சி முடிந்ததும் உள்ளே வருவான். அத்தனை சாதுவாக இருந்த பையன் கல்லூரிக்கு வந்ததும் பூங்காவை தேடி போனான். ஆனால் ஓடிப்பிடித்து விளையாடத்தான் அவனுக்கு ஒரு பெண் கிடைக்கவில்லை. சுதாகருக்கு இந்த புது உலகத்தை அறிமுகப்படுத்தி வைத்தவன் அரை மீசை அருள்தாஸ். பல விதங்களில் அவனை வாத்தியாராகவே ஏற்றுக்கொண்டான் சுதாகர். எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதிவிட்டு பொழுது போகாமல் அலைந்து கொண்டிருந்தவனுக்கு அருள்தாஸின் எதிர்பாராத அறிமுகம் கிடைத்த இடம் நாடார்கடை. ஒரு நாள் வீட்டு பூஜைக்காக வெற்றிலை பாக்கு பழம் வாங்க போனவன் அருள்தாஸின் அரட்டை பேச்சை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். கடையின் ஓரமாக போடப்பட்டிருந்த பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு அருள்தாஸ் அன்று ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தான். சோடாவும் கையுமாக ஒருவர் அதை ரசித்து கேட்டு கொண்டிருந்தார். கதாநாயகன் போல கத்தியை சுழற்றி காட்டினான். கதாநாயகி போல நாணி கோணி நடந்து காட்டினான். காமெடியின் போல கோணங்கிகள் செய்து காட்டினான். சுதாகருக்கோ நேரம் போனதே தெரியவில்லை. அருள்தாஸுக்கு ஒரு தனி அருள் இருந்தது. அவன் யாருடனும் ஒரு நொடி பொழுதில் பழகி விடுவான். அவனை பொறுத்தவரையில் தெரிந்தவர் தெரியாதவர்கள் என்பதே கிடையாது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ற பேச்சை ஆரம்பிப்பான். 2 நிமிடங்களுக்கெல்லாம் அந்த புது நபரின் தோளில் கையை போட்டுக்கொண்டு வெகு நாளைய நண்பனைப் போல பேசிக் கொண்டிருப்பான். உற்சாகம் மேலிடும் போது முதுகில் கூட தட்டுவான். பேசிக்கொண்டே எதிரில் இருப்பவன் பித்தானை சுழற்றுவான். பிறகு மேல் பித்தானை கீழே மாட்டி கீழே இருந்ததை மேலே போடுவான். சிலரிடம் அவர்கள் தலையை எப்படி வாரிக்கொள்ள வேண்டும் என்று இனாமாக அட்வைஸ் கொடுப்பான். உங்க பர்சனாலிட்டிக்கு வலது பக்கம் கோடு எடுத்து சீவினா நல்லா இருக்கும் என்று கூறுவான். உங்க கேர்லிங் ஹேருக்கு அமெரிக்கன் கிராப் ரொம்ப எடுப்பா இருக்கும் சார் என்று வேறொருவருக்கு யோசனை கூறுவான். ஒரு சமயம் ஒருவரை சந்தித்து 5 நிமிடங்களுக்குள் அவர் தலையில் இருந்த ஒரு நரை முடியை எடுத்து அவர் கையில் கொடுத்து விட்டான். பாத்தீங்களா, வலியே தெரியாம எடுத்துட்டேன் என்று அவரிடம் ஜம்பம் அடித்து கொண்டான். அந்த ஆசாமி அசட்டு சிரிப்பு சிரித்தார். வேறென்ன செய்ய முடியும்?
எந்த தமிழ் படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் ஷோவை பார்த்துவிட்டு நேரே நாடார் கடைக்குத்தான் வருவான் அருள்தாஸ். படம் டப்பா, 100 நாள் கேரண்டி, லவ் சீனுக்காக ஓடினால் உண்டு என்று எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பான். அவனுக்கு கண்டிப்பாக முதல் ஷோவை பார்த்தாக வேண்டும். எந்த காரணத்தாலோ அவன் முதல் காட்சியை பார்க்க முடியவில்லை என்றால் பிறகு அந்த படத்தை பார்க்கவே மாட்டான். தான் பேசுவதை திறந்த வாய் மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்த சுதாகரை பார்த்து அருள்தாஸ், பிரதர், உங்க முகவெட்டு நல்லா இருக்கே, சினிமாவில் ஆக்ட் செய்யறையா, சான்ஸ் வாங்கி தர்ற என்றான். திடீரென்று தன்னிடம் அருள்தாஸ் பேசியதைக் கண்டு திணறியே விட்டான் சுதாகர். நாடார் குறுக்கிட்டார், நீ சும்மா இரு தம்பி, சினிமாங்கிற பேச்சை எடுத்தா அவங்க அப்பாவுக்கு கோபம் வரும். புள்ளையாண்டா யாரு தெரியுமில்ல, நம்ம திருப்புகழ் முதலியார் பையன், SSLC எழுதியிருக்காரு என்று கூறிவிட்டு சுதாகரை பார்த்து, ஆமா தம்பி, தாடையில என்ன காயம் என்று கேட்டார். சுதாகர் தயங்கினான். இங்க வா, உன்னை பார்க்கலாம், உனக்கு என்ன வயசாவது என்று கேட்டான். 18 முடிய போவது என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தான் சுதாகர். அருள்தாஸ் அவன் கையை பிடித்து பார்த்தான். சட்டையை தூக்கி மார்பு கூட்டை பார்த்தான். வயிற்றில் லேசாக தட்டி அமுக்கி விட்டான். ச, வயசுக்கு தகுந்த பாடி இல்லையே, நோஞ்சா மாதிரி இருக்கையே, நாளையிலிருந்து பார்க்குக்கு வா, எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், பாத்தியா ஐயாவோட பலத்தை என்று தன் கையை மடித்து காட்டினான். தொட்டு பாரு, கல்லு கணக்கா இருக்கும் என்றான். சுதாகர் அவன் பலத்தை தொட்டு பார்த்துவிட்டு அதிசயப்பட்டான். சுதாகருக்கு இது முற்றிலும் புதிய அனுபவம். அந்த கணமே அருள்தாஸ் அவனுக்கு ஒரு ஹீரோவாகிவிட்டான். என்ன, நாளையிலிருந்து வரையா என்று கேட்டான் அருள்தாஸ். எத்தனை மணிக்கு வரணும் என்ற பதிலுக்கு கேட்டான் சுதாகர். போகாவிட்டால் தன்னை வழியில் மடக்கி உதைப்பானோ என்ற பயம் அவனுக்கு. தினம் 5 மணிக்கெல்லாம் வந்துடு, நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா, ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, நான் ஃப்ரீ இல்லை, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெகுலரா வா என்று சொல்லி அவன் முதுகிலே லேசாக ஒரு குத்து விட்டான். சுதாகருக்கு உயிர் போய் வந்தது. அப்போது வாலை ஆட்டிக்கொண்டு ஒரு நாய் கடைக்கு வந்தது. அது அருள்தாஸின் காலருகில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சல் போட்டது. நாடார், பிஸ்கட் எடு, மச்சான் வந்துட்டாரு என்று 4 பிஸ்கட்டை வாங்கி அதற்கு போட்டான். ஒரு பிஸ்கட்டை கையில் பிடித்து கொண்டு நாயை உயர தாவி குதிக்கும்படி சிறிது நேரம் வேடிக்கை காட்டினான். தம்பி, நீயும் தினம் இதுக்கு 2 பிஸ்கட் வாங்கி போடு என்று சுதாகருக்கு கட்டளையிட்டான். உடனேயே அவனும் 2 பிஸ்கட் வாங்கி போட்டான். அருள்தாஸ் தனக்கு இன்னொரு பிஸ்கட் கிராக்கி பிடித்து கொடுத்தானே என்று நாடாருக்கு சந்தோஷம். ஒரு வாரம் கடந்தது. ஒரு நாள் சுதாகர் வாங்கி போட்ட பிஸ்கட்டை தின்றுவிட்டு அவன் பின்னாலேயே வந்துவிட்டது அந்த நாய். பிறகு அதுவே ஸ்வீட்டியாக மாறி கந்தன் கருணையில் தங்கிவிட்டது. அருள்தாஸ் சுதாகருக்கு தேக பயிற்சி மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, வேஷ்டி கட்டுவதை மாற்றி பேண்ட் அணிய பழக்கினான். சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுத்தான். அவர் சைக்கிளில் ஊர் சுற்றும் ஆசையை வளர்த்தான். ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு எப்படி டிக்கெட் வாங்குவது என்ற கலையை பயிற்றுவித்தான். அருள்தாஸ் அடிக்கடி தம் வீட்டுக்கு வந்து பையனை அழைத்து செல்வது தணிகாசலத்திற்கு பிடிக்கவில்லை. மரகதம், அந்த சுருட்ட தலைய நம்ம பையனை கெடுத்துடுவான் போல இருக்கு, கொஞ்சம் சுதாவை மிரட்டி வை என்று சாப்பிடும்போது ஓரிரு முறை சொல்லி பார்த்தார். மரகதம்மாள் அருள்தாஸுக்கு பரிந்து பேசினாள். சேச்ச, அப்படியெல்லாம் இல்லைங்க, அவன்தான் சுதாவுக்கு மைதானத்துல எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தரானாம். இப்ப நம்ம பையன் உடம்பு கூட நல்லா தேறி இருக்கு பார்த்தீங்களா, அப்புறம் காலேஜில் வேற இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கானாம். லீவு நாள் தானே, வயசு பிள்ளைங்க அப்படித்தான் ஊரை சுத்தும், 4 இடத்த பார்க்கணும், சினிமா டிராமா போகணும்னு ஆசைப்படும். இவன் வயசுல நான் 20-30 ரூபாய் சம்பாதிச்சேன் தெரியுமா, இப்படியா துட்ட கரியாக்குன? ஆமா, எப்பவும் உங்களுக்கு இதே பேச்சு தான். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப இவன் சம்பாதிச்சுதான் இங்க பானம் பொங்கி ஆவணுமா? எந்த நேரமும் இது என்ன பேச்சு? அட, சும்மா பேச்சுக்கு சொன்ன மரகதம், இவன் தலைவிதி போல ஆவட்டும், என் காலம் ஆயிடுச்சு. அவன் தலையெடுத்து பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். காலேஜுக்கு போனா எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? கந்தா முருகா வடிவேலா என் அப்பனே என்று பெருமூச்சு விட்டார் தணிகாசலம். அருள்தாஸின் சேர்க்கையால் மிக வேகமாக முன்னேறினான் சுதாகர்.
அவன் உதவியால் பெரிய நடிகர் நடிகைகள் வசிக்கும் பங்களாக்களை தரிசனம் செய்தான். முக்கியமான நட்சத்திரங்களை நேரில் பார்த்து கன்னத்தில் போட்டு கொண்டான். கோடம்பாக்க திவ்ய கஷேத்திரத்தை கும்பிட்டான். ஒரு நாள் மூலஸ்தானம் வரை போய் ஷூட்டிங் கூட பார்த்து புண்ணியம் சம்பாதித்து கொண்டான். அந்த மாய உலகின் கவர்ச்சியில் தன்னை பறிகொடுத்தான். அதன் பரம பக்தனாகி விட்டதற்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஒரு நாள் மேட்னி ஷோ பார்த்துவிட்டு வந்தபோது சினிமாவில் கதாநாயகியாக நடித்த நட்சத்திரத்தை சுதாகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் திரையில் க்ளோஸ்அப்பில் வந்து சிரித்தபோது தன்னை பார்த்து சிரிப்பதாகவே நினைத்தான். அவள் சிங்காரமாக நடந்து வந்து ஒய்யாரமாக உட்கார்ந்த போது தன் மடியின் மீது அமருவதாகவே பிரம்மை கொண்டான். கதாநாயகனின் மார்பில் அவள் சாய்ந்த போது மல்லிகை பூவின் மனம் இவன் நாசியை துளைத்தது. அன்று கனவிலும் அவனை தொடர்ந்தாள் அந்த கட்டழகி. அவன் முன்பு வளைந்து வளைந்து நடனம் ஆடினாள். அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். தலையை வருடி கொஞ்சி குலாவினாள். கன்னத்தை தடவி கொடுத்தாள். அவனை கட்டி அணைத்து அவன் முகத்தை தன் மார்பில் புதைத்து கொண்டாள். மறுநாள் முழுவதும் இன்ப கிளுகிளுப்பில் மிதந்து கொண்டிருந்தான் சுதாகர். அன்று துவங்கிய கனவுதான் சுதாகரின் வாழ்வையே கனவாக அடித்து வாட்டியது. நனவை கனவாகவும் கனவை நனவாகவும் மதித்து அந்த கானல் நீரில் மயங்கி மனதை பாழ்படுத்தி கொள்ளும் இளவட்டங்களின் கோஷ்டியில் ஒருவனாக சேர்ந்து விட்டான் அவன். முதல் நாள் தான் கண்ட கனவை பற்றி சுதாகர் அருள்தாஸிடம் கூறிய போது வாத்தியார் சிரித்தார். சபாஸ் சிஷ்யா, நீ தேறிட்ட, இனிமே நீ உருப்பட்டுடுவ என்று அவர் ஆசிர்வதித்தார். நடிக நடிகைகளின் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் சுதாகருக்கு கூறுவான் அருள்தாஸ். அதில் பாதி மஞ்சள் பத்திரிகைகளில் வந்ததாக இருக்கும், பாதி இவன் கை சரக்காக இருக்கும். மெல்ல மெல்ல சினிமா பேச்சில் இருந்து தாவி சமூகத்தில் உள்ளவர்களை பற்றி பேசினான். ஊரில் உள்ள பெண்களை பற்றி சுவையாக ஏதாவது செய்தி சொல்வான். தோ போறாளே, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு, அவளை நல்லா பார்த்துக்க, ஒரு விஷயம் சொல்றேன், நீ ஆச்சரியப்படுவ என்ற பார்க்கில் உட்கார்ந்து ஏதாவது கதை சொல்வான். அப்புறம் அப்புறம் என்ற நகத்தை கடித்து கொண்டே சுதாகர் மிக சுவாரஸ்யமாக கேட்டு கொண்டிருப்பான். டே சுதா, இப்ப என்னோட பேசிட்டு போறானே, அவனை பிராமின்ஸ்னா நம்புவியா? அவன் செய்யற வேலையை கேட்டா தூன்னு துப்புவ என்று சொல்லி அவன் செய்யும் வேலையை நாடக பாணியில் விளக்குவான். அன்னைக்கு ஜாலியா மகாபலிபுரம் போற போது ஒரு ஸ்டோரி சொன்னனே, ஞாபகம் இருக்கா? நல்லா பார்த்துக்க, அந்த பொண்ணு இதுதான் என்று டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்லே டைப் அடித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை சுட்டி காட்டுவான். பின்னுக்கு வந்து மற்றும் ஒரு முறை அந்த முகத்தை உற்று கவனித்து விட்டு போவான் சுதாகர். காதலில் ஈடுபட்டுள்ள ஆண்களும் பெண்களும் அலாதியானவர்கள். அவர்கள் முகமே ஒரு தினசாக இருக்கும் என்பது அவன் நினைப்பு. அப்படிப்பட்டவர்கள் தன்னை விட மேலானவர்கள் என்று உண்மையாகவே நம்பினான். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று உள்ளூர வாழ்த்தினான். முன்பின் தெரியாத பெண்களுடன் அருள்தாஸ் பேசுவதை பார்க்கும் போதெல்லாம் வாத்தியாரிடம் அவன் வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து கொண்டே போகும். ஒரு நாள் கடற்கரையில் உலாவும் போது, வாத்தியாரே என்று அருள்தாஸ் பற்றற்றவனைப் போல் பேசினான். அப்போது அவன் சுதாகரின் கண்ணில் ஒரு பெரிய தியாகியாகவே காட்சியளித்தான். இவ்வாறு ஞானோபதேசம் செய்துவிட்ட பிறகே சுதாகருக்கு கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தான் அருள்தாஸ். அவன் எப்படி சீட் வாங்கினான் என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. ஒழுங்கா படிச்சு என் பெயரை காப்பாத்து பிரதர் என்று அடிக்கடி சொன்னானே தவிர சுதாகர் தன் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவன் மனதை கெடுத்து கொண்டிருந்தான் அருள்தாஸ். வெளியே இருந்து கொண்டு அருள்தாஸ் சுதாகருக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். இது போதாது என்ற கல்லூரிக்குள்ளேயும் சுதாகருக்கு ஒரு ஹீரோ கிடைத்தான். அவன் பெயருக்கும் அவனுடைய நடை உடை பாவனைக்கும் சம்பந்தமே இருக்காது. கல்லூரியில் சேர்ந்த புதிதில் சுதாகருக்கு நண்பர்களே கிடையாது. பள்ளியில் அவனுடன் படித்தவன் எவனும் அந்த காலேஜில் சேரவில்லை. ஒரு மாதம் வரையில் பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தான். சில நாட்கள் கேன்டீனில் அவனுடன் டிஃபன் சாப்பிட அருள்தாஸ் வருவான். அவன் டிஃபன் மட்டும் சாப்பிட அந்த கல்லூரிக்கு வரவில்லை. அது ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ். ஒரு நாள் கேன்டீனில் தனியாக உட்கார்ந்து போண்டா தின்று கொண்டிருந்தான் சுதாகர். அவன் மேஜைக்கு வரதாச்சாரியும் 2 நண்பர்களும் வந்து உட்கார்ந்தார்கள்.
எல்லோரும் டோக்கன் கொடுத்து டிஃபன் வாங்கி வந்து சாப்பிடும்போது இவன் மட்டும் சர்வரை 4 ஸ்வீட் கொண்டா என்று ஆர்டர் கொடுத்தான். அவன் கொண்டு வந்ததும் ஒரு பிளேட்டை எடுத்து சுதாகரிடம் கொடுத்து, மிஸ்டர், உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வர சொன்னேன். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதி போண்டாவை சாப்பிடுங்க என்றான். சுதாகர் விழித்தான். சும்மா சாப்பிடுங்க, என் மேஜையில யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் நிச்சயம் உண்டு என்ற தன் கொள்கையை விளக்கினான். பின்னர் பக்கத்தில் இருந்த நண்பன் ராம் மோகனிடம், டேய், தோ ஒன்று ஸ்டைலா க்ரஷ் குடிக்குதே, அது எந்த குரூப்புடா என்று எழுந்தான் ராம்மோகன். வேண்டாம், ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு எந்த குரூப்பா இருந்தா என்ன என்று சொல்லிக்கொண்டே, மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுங்க என்றான். வரதா, டேய் என்று 2-3 பக்கங்களில் இருந்து மாணவ தோழர்கள் குரல் கொடுத்து விசில் அடித்தார்கள். பேசினது போதும், உட்காருங்கள் என்று கூட்டத்தில் இருந்து குரல் வந்தால் அதை கவனிக்காமல் மேலே பேசிக்கொண்டு போகும் அனுபவம் மிகுந்த மேடை பிரசங்கி போல் வரதன் அவர்களை சிறிதும் சட்டை செய்யாமல், மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் என்று அப்பெண்ணை பார்த்து கேட்டான். வரதனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் போல் தோன்றியது சுதாகருக்கு. முதலில் தமிழ் சினிமாக்களையே நிறைய பார்த்து கொண்டிருந்த சுதாகர் கல்லூரிக்கு வந்ததும் இந்தி படங்களையும் ஆங்கில படங்களையும் கூட பார்க்க ஆரம்பித்தான். தமிழை விட ஹிந்தியில் கவர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆங்கிலத்திலோ கேட்கவே வேண்டாம். ஹிந்தி படங்களுக்கு சில சமயம் அருள்தாசம் வருவான். அவனுக்கு தெரிந்த ஹிந்தியை வைத்து கொண்டு தன் இஷ்டத்திற்கு கதையை விளக்குவான். உத்தேசமாக இப்படித்தான் இருக்கும் என்று அவனே தீர்மானித்து அங்கங்கே வசனங்களையும் மொழிபெயர்ப்பான். ஆனால் சுதாகருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையே எப்படி காதல் மலர்கிறது, அது எப்படி வளர்கிறது, எப்படி இன்னல்கள் தீர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதையே கவனித்து கொண்டிருப்பான். அந்த லட்சிய வாழ்வு தானும் வாழ வேண்டும் என்ற முடிவுடனேயே வீட்டுக்கு திரும்புவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அருள் என்று ஒரு சமயம் சுதாகர் அவனை விளக்கம் கேட்டபோது, இது கூடவா உனக்கு தெரியாது, நீ சுத்த டுபாக்கூரா இருக்கியே என்று அருள்தாஸ் பதில் சொல்லவே சுதாகர் விழித்தான். ஆங்கில படங்களில் வரும் காதல் காட்சிகளை கண்டு பரவசமடைந்தான் சுதாகர். காதலனும் காதலியும் மிக நெருங்கி உட்கார்ந்து அணைத்து கொள்ளும் போது, இரு முகங்களும் ஒரு முகமாக இணையும் போது அவனுக்கு மயிர் கூச்செறியும். ஐ லவ் யூ என்று ஒருவருக்கொருவர் பெருமூச்சுடன் வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளும் போது காதல் தேவதையே தன் முன் வந்து நின்று, டே சுதாகர், எத்தனை நாள் பிறர் காதலிப்பதையே பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்க போகிறாய்? எப்போதடா நீயும் ஐ லவ் யூ சொல்ல போகிறாய் என்று அவன் காதுகளில் இரைச்சல் போடுவது போல் நினைத்து கொள்வான். தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை பார்த்து, நான் உங்களை காதலிக்கிறேன் என்று சொன்னதும் அவள் பதிலுக்கு, நானும் உங்களை காதலிக்கிறேன் என்று சொல்வாள். உடனே இருவரும் கை கோர்த்து கொண்டு கடற்கரைக்கோ பார்க்குக்கோ காதல் செய்ய போய்விட வேண்டும். அவ்வளவுதான் என்று காதலை கடை சரக்கு போல மதித்து விட்டிருந்தான் சுதாகர். ரூபாய் விட்டெறிந்தால் கடைக்காரன் பொருளை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். கல்லூரியில் சேர்ந்த பிறகு சுதாகர் நிறைய படித்தது சினிமா பத்திரிகைகளே. அப்பத்திரிகைகளில் திரும்ப திரும்ப அதே நடிகைகளின் படங்கள் தான் வரும். இருந்தாலும் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவர்களிடம் ஒரு புது வசீகரத்தையே கண்டான் அவன். ஆஹா என்ற நடிகைகளின் போஸ்களை கண்டு உள்ளத்தை பறி கொடுப்பான். ஒரு குறிப்பிட்ட நடிகையின் படத்தை பார்த்து, என் காதல் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதே மூக்கு, இதே உதடு, இதே சிரிப்பு என்று நினைத்து கொள்வான். மறுவாரம் மற்றொரு நடிகையின் கலர் படத்தை பார்க்கும்போது, ரைட், என் காதல் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதே பொமரேனியன் நாய் என்று தீர்மானிப்பான். ஒரு நாள் சலூனில் உட்கார்ந்து சினிமா பத்திரிகை ஒன்றில் மூழ்கி இருந்தான் சுதாகர். பலவித கோணங்களில் எடுக்கப்பட்ட ஒரு நடிகையின் படங்களை ரசித்து கொண்டிருந்தவனை சலூன்காரர், நாக்காளி காலியாயிடுச்சு வாங்க சார் என்று கூப்பிட்ட போது, அவசரமில்ல, கடைசியில செய்துக்கிறேன் என்று கோரிவிட்டான். நுங்கம்பாக்கமும் கோடம்பாக்கம் ஐரோடும் சேரும் இடத்தில் இருக்கும் நடைபாதை காங்கிரீட் வேலியின் மீது மறுநாள் சுதாகரும் அருள்தாசும் உட்கார்ந்து சுவாரஸ்யமாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஸ்கிரீன் போட்ட கார் ஒன்றில் சலூன் பத்திரிகையில் முதல் நாள் அவன் ரசித்த சினிமா நடிகை போனாள். சற்றும் எதிர்பார்க்காத சமயத்தில்
தன் அபிமான நட்சத்திரத்தை நேரில் பார்த்ததும் சுதாகருக்கு உடம்பை என்னவோ செய்தது. அருள், இவ பிரமாதமா இருக்காளே, ஐயோ கொல்றாளே என்றான். அப்படியா? நாளை காலையில உன்னை அவ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறேன். தூங்கி எழுந்து பெட்ரூம்ல இருந்து நேரா வருவா. அப்ப பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்கான்னு. நீ பார்த்திருக்கியா? இதை விட பிரமாதமா இருப்பாளா? அதை விட மோசமா இருக்க முடியாது. பார்க்க கன்றாவியா இருக்கும் பிரதர். நீ லவ் பண்ணு வேணாங்கல, ஆனா இந்த சினிமா ஸ்டார் மோகத்தை விட்டுடு. சுதாகர் சினிமா ஸ்டார்களையும் அவர்களைப் போல மினுமினுக்கும் மேல் பூச்சு மோகினிகளையும் காதலிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்ததற்கு காரணம் அருளோபதேசம் மட்டுமல்ல. ஊரில் உள்ளவர்களின் காதல் விவகாரங்களை பற்றி அருள்தாஸ் நாக்கில் நரம்பின்றி பேசுவதை கேட்டு கேட்டு சுதாகரின் மனதில் ஒரு எண்ணம் வெகு ஆழமாக வேரூன்றி விட்டிருந்தது. அதாவது தான் தினந்தோறும் சந்திக்கும் சாதாரண பெண்களை காதலிப்பதுதான் சுலபம் என்ற நினைப்பே அது. பருவ கிளர்ச்சியாலும் உருவ கவர்ச்சியாலும் ஏற்படும் உணர்ச்சிக்கு அடிமையாகி சந்தர்ப்ப சூழ்நிலையின் சதியால் நேர்ந்துவிடும் விபரீதங்களுக்கும் நெறிகட்ட செயல்களுக்கும் காதல் என்று பெயரிட்டு அதன் புனித தன்மையை கெடுக்கும் தற்போதைய நாகரிகத்தின் ஓர் அங்கமாக விளங்கிய சுதாகர் இன்றைய காதல் இலக்கியங்களை ஏராளமாக படித்து சமூகத்தில் நடப்பதைத்தானே இவர்கள் எழுதுகிறார்கள், அதன்படி நான் நடந்தால் அது சமூக வழக்கத்திற்கு முரணாக இருக்காது, அப்படி செய்வதால் ஒரு தவறும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். கதைகளில் வருவது போல கடற்கரையிலோ, பஸ் ஸ்டாண்டிலோ, கல்லூரியிலோ, கடை தெருவிலோ, காரியாலயத்திலோ, நூல் நிலையத்திலோ, கோயில் பிரகாரத்திலோ, ரயில்வே ஸ்டேஷனிலோ, தெருமுனையிலோ, எதிர் வீட்டிலோ எங்கேயோ தனக்கென்று ஒருத்தி நிச்சயமாக காத்திருக்கிறாள். அவளை தேடி கண்டுபிடிக்கும் சிரமத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது. நானே அவளை கண்டுபிடித்து காதல் செய்து பிறகு ஊர் அறிய உலகம் அறிய அவளுக்கு தாலி கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் அவன். பாவம் சுதாகர், எல்லா காதல் கதைகளையும் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்றே நினைத்தான் அவன். அவை ஒரு வகையில் பூத கண்ணாடிகள் என்று அவன் புரிந்து கொள்ளவில்லை. கல்லூரி காதல் ஜோடி ஒன்றை மைய கருத்தாக வைத்து 1000 கதைகள் உருவாகி விடுகின்றன. கள்ளக்காதலில் சிக்குண்டு இருவர் தற்கொலை செய்து கொண்டால் அதை வைத்து கொண்டு பல பல பிளாட்டுகள் உதயமாகி விடுகின்றன. கவர்ச்சி என்ற காணல் நீரை நம்பி ஓடிப்போன ஒருத்தியை கதாநாயகியாக்கி 9000 கதைகள் பல வடிவங்களில் வெளிவந்து விடுகின்றன. இதையெல்லாம் படித்துவிட்டு இன்றைய சமூகம் இதுதான் என்ற முடிவுக்கு வந்து விட்டிருந்தான் சுதாகர். கல்லூரியில் வரதாச்சாரியின் நட்பு கிடைத்திராவிட்டால் சுதாகரின் காதல் லட்சியம் வெறும் ஏட்டு சுரைக்காயாகவே இருந்திருக்கும். அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வேகமும் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் ஓரளவு அவன் வரதாச்சாரியிடமிருந்தே கற்றுக்கொண்டான். கல்லூரியிலே மிக அழகி என்ற பெயர் வாங்கியவள் வித்யா சங்கரி. அவள் தன்னுடன் ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாளா என்று ஒவ்வொரு மாணவனும் தவம் இருப்பான். இன்னைக்கு வித்யா என்னை பார்த்து ஹலோ என்று கூறினால் போதும், ஹிஸ்டரி வகுப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு மேட்னி ஷோவுக்கு வருகிறேன் என்று திருப்பதி வேண்டுதல் போல் ஓரிருவர் பிரார்த்தனை செய்து கொண்டதை கூட சுதாகர் கேட்டிருக்கிறான். ஆகவே ஒருவருக்கும் தெரியாமல் வித்யாவை காதலித்து விட வேண்டும் என்று சுதாகர் மனக்கோட்டை கட்டினான். அவள் தினமும் 9:45 கல்லூரி கேட்டுக்குள் நுழைவதை கண்டுபிடித்து வைத்து கொண்டு 9:30 மணியில் இருந்தே கேட்டின் அருகில் இருந்த மரத்தடியில் தவம் இருக்க ஆரம்பித்தான் அவன். தபஸ்விகளின் கூட்டம் அதிகரிக்கவே வராந்தாவின் அருகில் போய் நிற்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். ஆனால் ஒரு நாளாவது அவன் நின்ற பக்கம் கூட அவள் திரும்பி பார்க்கவில்லை. இவன் நம்மை பார்த்தால் அல்லவா நான் ஐ லவ் யூ சொல்ல முடியும். இப்போது என்ன செய்யலாம்? அவள் கையில் கொடுத்து விடலாமா? அவள் என் கன்னத்தில் கொடுத்தால் என்ன செய்வது? ச்ச, அப்படி செய்ய மாட்டாள். கருணாவிடம் கல்லூரி லைப்ரரியில் தானே ஒரு கடிதம் எழுதி தன் காதலை தெரியப்படுத்தினான். கருணா அதை கிழித்து போடவில்லையே, மடித்து பிளவுஸுக்குள் தானே வைத்து கொண்டாள் என்ற யோசனையில் ஆழ்ந்தவாறு சுதாகர் சிகரெட் புகைத்து கொண்டே ஒரு நாள் மாடிப்படியின் அருகில் நின்று கொண்டிருந்தான். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் வித்யா சங்கரி கீழே இறங்கி வருவதை பார்த்து விடவே அவனுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. சிகரெட்டை டக் என்று கீழே போட்டு அதை பூட்ஸ் காலால் மிதித்து அணைத்தான். அதற்குள் அவள் அவன் அருகில் வந்துவிட்டாள்.
ஐஸ் வாட்டர் இருக்கும் கண்ணாடி டம்ளரின் வெளிப்பாகம் போல சுதாகருக்கு உடல் பூராவும் குப் என்று வியர்த்து விட்டது. மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு என்று கேட்டாள் வித்யா சுதாகரை பார்த்து. சுதாகர் தன் இடது கையை பார்த்தான். மிஸ்டர், உங்க வாட்ச் வலது கையில இருக்கு என்று ஞாபகப்படுத்தினாள் அவள். சுதாகர் வலது கையை பார்த்தான். அவள் முகத்தை கூட பார்க்காமல் படபடப்புடன் I3U என்று ஏதோ உளறினான். ஓ, மணி 3 விட்டதா என்று சிரித்து கொண்டே அவள் தேங்க்யூ சொல்லிவிட்டு வேகமாக காற்றில் மிதந்து சென்று விட்டாள். கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டு விட்டோமே, நான் ஒரு வடிகட்டின முட்டாள் என்று சுதாகர் மனம் புழுங்கி வேதனை அடைந்தான். அதற்கு பிறகு கல்லூரியில் வித்யாசங்கரி தன்னை பார்த்துவிடப் போகிறாளே என்று நெளிந்து ஒளிந்து அலைந்து கொண்டிருந்தான் அவன். அப்படிப்பட்ட அழகு தெய்வம் ஒரு நாள் வரதாச்சாரியின் காலடியில் கிடந்ததை கண்ட சுதாகர், வரதா, நீ ஒரு காதல் மன்னன், சந்தேகமே இல்லை என்று அவனை உண்மையாகவே புகழ்ந்தான். அதற்கு வரதன், வேண்டாம் பிரதர், மன்னர்களை எல்லாம் ஒழித்தாகிவிட்டதே, இனிமேல் காதல் மந்திரின்னு சொன்னாத்தான் பொருத்தமாயிருக்கும் என்று கூறிய போது சுதாகர் குப் என்று ஒரு அவுட்டு சிரிப்பு சிரிக்கவே சிகரெட் புகை உள்ளுக்குள் போய் இருமலை வரவழைத்து அவனை உபத்திரவப்படுத்தியது. அப்போது மரத்தடியில் சுதாகருக்கு சிகரெட் புகையில் வளையங்கள் விடும் வித்தையை பழக்கி கொண்டிருந்தான் வரதன். அருள்தாஸ் வெறும் வளையங்கள் தான் விடுவான். ஆனால் வரதனோ அவனையும் மிஞ்சி இருந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக வளையங்கள் விட்டு கடைசியாக அவற்றின் நடுவே ஒரு அம்பையும் விட்டான். அப்பாப்பா, அசகாய சூரன் என்று நினைத்த சுதாகருக்கு அவன் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் வான் அளவு உயர்ந்தன. அவன் புகை வளையங்களை விட்டு கொண்டிருந்ததை 4-5 பெண்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தி மாநிறத்தில் சற்று குறு குறு என்றிருந்தாள். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதாக சுதாகர் நினைத்து விட்டான். வந்தது வினை. வரதா, தோ ஒரு ரெட்டை பின்னல் நிக்குதே, அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாம்பழத்துல இருந்து தான் வரா போல இருக்கு. எனக்கு அவளை ஃப்ரெண்டு பண்ணி வையேன் என்றான். எதுக்குடா? காதல் செய்யறதுக்கு? சுத்த லூசுடா நீ. காதல் என்ன பானையா சட்டியா செய்யறதுக்கு? இத பாரு சுதா, சும்மா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறையா சொல்லு. என்ன வரதா, என்னோடு இத்தனை நாள் பழகியும் இப்படி கேட்கிற? காதலிச்ச பிறகே கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று உன்னிடம் எத்தனை தரம் சொல்லி இருக்கிறேன்? யாரையோ ஒரு பெண்ணை காதலித்து விட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்ள போகிறாயா? காதலித்த பெண்ணையா என்று சொல்லுடா மண்டு. ஆமா ஆமா, அதேதான். இதோ பாரு சுதா, காதலித்தே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. சப்போஸ் 4-5 பெண்கள் மீது உனக்கு காதல் ஏற்பட்டு விட்டால் அத்தனை பேரையும் நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டி வரும். அதை தவிர்க்க நான் ஒரு வழி சொல்கிறேன், அதன்படி செய். கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பெண்ணையே காதலிப்பது என்று வைத்துக்கொள். சரி புரொஃபஸரே என்றான் சுதா. அருள்தாஸ் வாத்தியார், அதாவது ஆசிரியர், வரதனோ பேராசிரியர். அப்படியானா அந்த இரட்டை பின்னலை நீ கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார் பேராசிரியர். ஓ எஸ், கொஞ்சம் தமாஷ் பாரு என்று கோரிவிட்டு வரதன் அந்த பெண்கள் நின்ற பக்கம் திரும்பி, இங்க என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? இந்த புகை வளையங்கள் நன்றாக இருக்கே, கையில போட்டுண்டா புது ஃபேஷனா இருக்குமேன்னு யோசிக்கிறீங்களா என்று கேட்டான். 4 பேரில் ஒருத்தி கொஞ்சம் வாயாடியாக இருந்தாள். ஆமா, இப்படி எந்நேரமும் புகை ஊதிக்கிட்டு இருந்தா பரீட்சை ஊதிக்கிட்டு போயிடாதா என்று என் ஃப்ரெண்டு அனுசூயா கேட்டா என்றாள். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி இருக்கணும் தெரியுமா? ஏண்டி, நாம காலேஜுக்கு படிக்க வந்தமா இல்ல ஆம்பளைங்க என்ன செய்யறாங்க என்பதை வேடிக்கை பார்க்க வந்தமா என்று கேட்டிருக்கணும் என்று சொல்லி வரதன் முகவாய் கட்டையில் விரலை வைத்து நாணிக்கோணி கீச்சு குரலிலே பேசி பெண் போலவே நடித்து காட்டினான். வாயாடி வெங்கடலட்சுமி வாயடைத்து போனாள். மற்ற மூவரும் அவளை நோஸ்கட் நோஸ்கட் என்று ஏளனம் செய்தார்கள். ஒரு வாரத்திற்கெல்லாம் அந்த வாயாடியுடன் ஹோட்டல் ஒன்றில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் வரதன். பக்கத்தில் இரட்டை பின்னலும் இருந்தது. அப்போது அங்கு நுழைந்த சுதாகர் அவர்களை பார்த்ததும் நழுவி விடலாம் என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அதற்குள் வரதன், சுதா இங்க வா என்று கூப்பிட்டான். பின்பக்கம் திரும்பி பார்க்காமல் சுதா உள்ளே நுழைந்ததை சுவரில் இருந்த கண்ணாடியில் பார்த்துத்தான் அப்படி கூப்பிட்டான் வரதன். சுதாகர் அசடு வழிந்து கொண்டே அவர்கள் மேஜையின் அருகில் வந்து
காலியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். சுதா, மீட் மிஸ் அனுசுயா என்ற இரட்டை பின்னலை அறிமுகப்படுத்தி வைத்தான் வரதன். சுதாகர் சட்டென்று எழுந்து நமஸ்தே வைத்துவிட்டு பல்லை இளித்தான். அவன் எழுந்த வேகத்தில் டம்ளரில் இருந்த காஃபி கீழே கொட்ட அது அனுசுயாவின் புடவையில் சிந்த இவன் சாரி சொல்ல அவள் நோ மென்ஷன் ப்ளீஸ் என்று முனக வரதன் தலையில் அடித்து கொள்ள வாயாடி கை குட்டையை எடுத்து தோழியின் புடவையை துடைக்க அன்று அந்த அறிமுகம் அமர்க்களப்பட்டது. சாதாரணமாக இரவு 9 மணி வரை படித்துவிட்டு படுக்கப் போகும் சுதாகர் அன்று 8 மணிக்கே விளக்கை அணைத்து விட்டான். பிள்ளை சாப்பிடாமல் படுக்க சென்று விட்டானே என்று மரகதம்மாளுக்கு ஒரே கவலையாக இருந்தது. என்ன உடம்போ ஏதோ என்று பயந்தவள் அவன் அறைக்கு வந்து நெற்றியிலும் கழுத்திலும் புறங்கையால் தொட்டு பார்த்தாள். எனக்கு ஒண்ணுமில்லம்மா, ஹோட்டல்ல நல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டேன், அதான் பசிக்கல. என்னவோ தெரியல, இன்னைக்கு தூக்கம் கண்ணை சுத்துது என்று அவன் சமாதானம் சொல்லவே மரகதம்மாள் வெளியே வந்து விட்டாள். உண்மையில் சுதாகருக்கு தூக்கமே வரவில்லை. அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. அன்று அனுசூயாவை அத்தனை அருகில் பார்த்ததையும் அவளுடன் பேசியதையும் நினைத்து நினைத்து மருகினான். ஹோட்டலில் இருந்து திரும்பியது முதல் யாரிடமாவது அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று துடியாய் துடித்தான். இது போன்ற சுவை மிக்க அனுபவங்களை உயிருக்குயிரான தோழர்களிடம் சொல்லாவிட்டால் தலை வெடித்து விடுமே. சுதாகர் அருள்தாஸின் வீட்டு விலாசத்தை விசாரித்து கொண்டு போனான். குடிசையின் வாயிலில் ஒரு பெண்மணி அம்மியில் சிவப்பாக ஏதோ ஒரு துவையில் அரைத்து கொண்டிருந்தாள். யார தேடுறீங்க என்று அவள் சுதாகரை பார்த்து விசாரித்து விட்டு தாத்தா, தாஸ் பையனை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க என்ற குரல் கொடுத்தாள். அந்த குடிசைக்குள் இருந்து ஒரு கிழவன் வந்தான். அவன் கையில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. அவன் வீட்ல இல்ல தம்பி, நீ யாரு என்று கேட்டான் கிழவன். நான் அவரோட ஃப்ரெண்டு, அவர் எப்போ வருவாரு? ஃப்ரெண்டா? ஏன் தம்பி, உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் வீட்டு புள்ள மாதிரி தெரியுது. ஆமா, எதுக்கு அவனை தேடுற? அவன் உனக்கு ஏதாவது துட்டு கிட்டு பாக்கியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு அவர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறாரு. மைதானத்துல காணுமே, இங்க பார்த்துட்டு போகலாமேன்னு வந்த. அவன் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான். பாண்டிச்சேரிக்கா? எதுக்கு? சொல்லிட்டா போறான். அது கூட சைக்கிள் ஷாப் செட்டியார் சொல்லித்தான் தெரியும். குடிக்க போயிருக்கானோ இல்ல யார் குடியையாவது கெடுக்க போயிருக்கானோ என்று சொல்லிவிட்டு அந்த கிழவன் ஒரு முறை இருமி காரி துப்பினான். சுதாகருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. அருள்தாஸை தேடிக்கொண்டு வந்ததே தவறு என்று நினைத்தவாறே வீடு திரும்பினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அருள்தாஸை பற்றிய சிந்தனை நீங்கி அனுசூயா அவன் எண்ணத்தில் மீண்டும் குடிகொண்டாள். அவன் வாழ்க்கையில் ஒரு அந்நிய பெண்ணுடன் அத்தனை நேரம் அவன் இருந்ததில்லை. அத்தனை நேரம் பேசியதும் இல்லை. ஆஹா, என்ன இனிமையான குரல்! பேசும்போது அவளுடைய கண் இறப்பிகள் பட்டாம்பூச்சி போல படபடவென்று அடித்துக் கொள்கிறதே, அது எத்தனை அழகாக இருக்கிறது! நான் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் அவள் புடவையில் காஃபியை கொட்டின போது துளியும் வெறுப்பை காட்டாமல் நோ மென்ஷன் ப்ளீஸ் என்றாளே, அவளுக்கு என் மீது அன்பு இல்லாவிட்டால், அவள் என்னை காதலிக்காவிட்டால் இப்படி நடந்து கொள்வாளா? பளார் என்ற கன்னத்தில் அல்லவா அறைந்திருப்பாள். அது மாத்திரமா? வரதாச்சாரி அவளிடம் ஐஸ்கிரீம் வேணுமா என்று கேட்டபோது எக்ஸ்கியூஸ் மீ, தொண்டை சரியாக இல்லை என்று சொன்னவள் பரவாயில்லை சாப்பிடுங்கள் என்று அவன் வரவழைத்ததும் அதை ரசித்து தின்றாளே. என்னிடம் காதல் இல்லாத ஒருத்தி அப்படி செய்வாளா? ஷேக்ஸ்பியர் நாடகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தவனுக்கு கடந்து போன நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக கண்முன் வந்து போயின. புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டு பக்கம் பக்கமாக புரட்டி கொண்டிருந்தானே தவிர அவன் மனம் என்னவோ மாலையில் நிகழ்ந்த சந்திப்பிலேயே லயித்திருந்தது. ஷேக்ஸ்பியரை மூடி வைத்துவிட்டு சினிமா பத்திரிகையை கையில் எடுத்தான். அவன் பிரித்த பக்கத்தில் ஓர் ஆங்கில நடிகை நீச்சல் உடையில் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தை உற்று கவனித்தான். அந்த கனவு கண்களையும் முறுவலிக்கும் அந்த உதடுகளையும் வேறு எங்கேயோ பார்த்திருந்த மாதிரி அவனுக்கு தோன்றியது. ஆமாம், சந்தேகமே இல்லை, சாயந்தரம்தான் பார்த்தேன். அசப்பில் அவள் அப்படியே அனுசூயாதான். பிறகு அந்த நடிகையின் முகம் மட்டும் தெரியும்படி அவளுடைய தலைமுடியை ஒரு கையால் மறைத்து கொண்டான். மற்றொரு கையால் உடலை மறைத்து கொண்டு கூந்தலும் பச்சை புடவையும் இருந்து விட்டாள்.
அவா கார்டனர் அனுசூயா ஆகிவிடுவாள். அந்த நடிகையின் உதடுகள் லேசாக அசைந்தன. மிஸ்டர் சுதா, நீங்கள் நிறைய சினிமா பார்ப்பீர்கள் போலிருக்கிறதே. எஸ், உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்க்க பிடிக்காதா? அப்படி இல்லை, நல்ல படங்களாக இருந்தால் தான் பார்ப்பது வழக்கம். லவ் இன் தி ஈவினிங் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க பார்த்துட்டீங்களா? முதல் நாளே பார்த்துட்டேன். இட் இஸ் லவ்லி. பத்திரிகையை மூடினான் சுதாகர். ச்ச, என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டேன். இன்னும் அந்த சினிமாவை பார்க்கவில்லை என்று அவளிடம் புழுகி இருக்க கூடாதா? சனிக்கிழமை மேட்னிக்கு டிக்கெட் புக் பண்றேன், நீங்களும் வர்றீங்களா என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. ச்ச, எவ்வளவு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணினேன். டேய் சுதா, உனக்கு தைரியம் போராதுடா. வரதாச்சாரியோட பழகி என்னடா பிரயோஜனம்? அவனோட கால் தூசிக்கு கூட நீ சமம் இல்லடா என்ற தன்னையே நிந்தித்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். வெளிச்சத்தில் அவளை பற்றி நினைத்து கொண்டிருப்பதை விட இருளின் அமைதியில் அவள் அழகை பருக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே விளக்கை அணைத்துவிட்டு படுத்து கொண்டான். 2 கைகளையும் தலைக்கு அடியில் வைத்து முகட்டு வளையை கொட்ட கொட்ட விழித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மேலே சுற்றும் விசிறியில் கிரீச் கிரீச் என்ற சப்தம் வந்தது. சற்று கவலையை அளித்தது. நாளைக்கு எலக்ட்ரீஷியனை வர சொல்லி இதை கவனிக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். எலக்ட்ரீஷியன் கோபாலனை பற்றி நினைத்ததும் புடவை கடை கோபால்தாஸ் டெக்ஸ்டைல்ஸ் நினைவுக்கு வந்தது. அந்த மஞ்சள் புடவையில் இருந்த பச்சை நிற பூக்கள் அவன் கண்களை பறித்தன. அதையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அனுசுயாவுக்கு புடவை மிக எடுப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான். அப்போது அந்த எண்ணம் மிக தீவிரமாயிற்று. அதை வாங்கி கொடுத்தால் என்ன என்று அடுத்த கணமே நினைத்தான். இப்படி திடீரென்று ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா தனக்கு உதயமானதை நினைத்து பூரித்து போனான். அடுத்தபடி, நான் கொடுத்தால் அவள் வாங்கிக் கொள்வாளா என்ற சந்தேகமும் தோன்றவே, ஏன் வாங்கிக் கொள்ள மாட்டாள்? என்னை காதலிப்பதாக அவள் எத்தனை நாசுக்காக சொல்லி காட்டினாள். லவ் இன் தி ஈவினிங் என்ற படத்தை அவள் குறிப்பிடுவானேன்? நம் முதல் சந்திப்பை மாலையில் காதல் என்று அவள் மறைமுகமாக குறிப்பிட்டு எத்தனை சாதுரியமாக தன் மனதை எனக்கு தெரியப்படுத்தி விட்டாள். என்ன இருந்தாலும் எல்லாரையும் விட அவள் புத்திசாலிதான். அதை புரிந்து கொள்ளாவிட்டால் நான் தான் முட்டாள். அவள் தன் காதலை தெரிவித்து விட்டாள். அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நான் தெரியப்படுத்த வேண்டாமா? ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டிலும் ஒரு குட்டி கூரா பவுடர் டப்பாவிலும் எத்தனையோ காதல்கள் வளர்ந்திருக்கின்றன என்று நான் படித்திருக்கிறேன். ஆனால் என் அனுசூயாவின் காதலை அத்தனை சீப்பாக வளர்க்கக்கூடாது. அவளுக்கு ஒரு புடவை வாங்கி தந்துவிட வேண்டும், அதுவும் நாளைக்கே. அந்த புடவையை வாங்கிவிட்டது போலவும் தன் கையில் அது இருப்பது போலவும் நினைத்து கொண்டு தலையணையை மார்புடன் அணைத்து கொண்டான். பிறகு ஒரு கழித்து படுத்து கொண்டு மறுநாள் அந்த புடவையை அனுசூயாவிடம் எப்படி கொடுப்பது என்று மானசீகமாக ஒத்திகை செய்து பார்த்து கொண்டான் சுதாகர். மிஸ் அனுசூயா, உங்கள் தொண்டை எப்படி இருக்கிறது? இப்போ ரொம்பவும் தேவலை. நல்ல வேளை, நேத்து சாப்பிட்ட ஐஸ்கிரீம் ஒன்றும் செய்யலையே. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்த பாக்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, என்னால சஸ்பென்ஸை தாங்க முடியலையே. என்னன்னு சொல்லி விடுங்களேன் ப்ளீஸ். இதோ பாருங்க. ஓ மை காட், பியூட்டிஃபுல் சாரி. எனக்கு பிடிச்ச எல்லோ அண்ட் கிரீன். மிஸ்டர் சுதா, உங்க டேஸ்டே ஒண்டர்ஃபுல். ஆமா, எனக்கு எதுக்கு இத்தனை காஸ்ட்லி புடவை? இது ஒரு விலையா? கல்யாணமான பிறகு என்னென்ன புடவைகள் வாங்கி கொடுக்க போறேன் பாருங்க. இது ரொம்ப சாதாரணம். நேத்து உங்க புடவையில காஃபி கொட்டி விட்டதை நினைத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்காகத்தான் இதை வாங்கி கொண்டு வந்தேன். மெனி மெனி தேங்க்ஸ். சுதாகர் புரண்டு படுத்து கொண்டான். எப்போது தூக்கம் வந்தது என்று அவனுக்கு தெரியாது. மறுநாள் கல்லூரிக்கு போகும் முன் அந்த புடவை கடைக்கு போனான் சுதாகர். அதுவரை வேறு காரணங்களுக்காக அவன் அந்த கடைக்குள் நுழைந்திருக்கிறான். ஆனால் புடவை வாங்க போவது அவனுக்கு முற்றிலும் புதிய அனுபவம். யாருக்காக புடவை வாங்குறீங்க என்று கடைக்காரன் கேட்டுவிட்டால் என்ன சொல்வது என்று சிறிது நேரம் அனாவசியமாக குழம்பினான். அங்கே 4-5 பெண்மணிகள் நின்று கொண்டிருந்ததால் குறிப்பிட்ட புடவை வேண்டும் என்று உரக்க கேட்க வெட்கப்பட்டு கொண்டு அவன் விற்பனையாளரின் அருகில் சென்று மெல்லிய குரலில், தோ அந்த பொம்மைக்கு கட்டியிருக்கீங்களே அந்த மஞ்ச புடவை வேணும் என்றான். கடைக்காரன் சிரித்து கொண்டே, அத இப்போது அவள்கிட்ட கொடுக்க முடியாது. அதை போலவே ஒன்று உள்ள இருந்தது, புதுசா தரேன் என்று சொல்லி ஒன்றை எடுத்து கொடுத்தான்.
அன்று கல்லூரியில் இடைவேளையின் போது சுதாகர் கேன்டீனுக்கு போகவில்லை. மரத்தடியில் உட்கார்ந்திருந்தவனுக்கு அடிவயிற்றில் ஏதோ ஒரு வேதனை பிடுங்கித் தின்றது. அனுசுயாவிடம் எப்படி புடவையை கொடுப்பது என்பதிலேயே அவன் புத்தி வேலை செய்து கொண்டிருந்தது. சற்றைக்கெல்லாம் அந்த இடத்திற்கு வரதாச்சாரி வந்தான். டே சுதா, ஏன் கேன்டீனுக்கு வரலை என்று கேட்டான். பசி இல்ல என்றான் சுதா. நீ ஒன்னும் சாப்பிட வேண்டாம். அங்க ஐயாவை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு வந்து பாரு. ஐயாவை சாதாரண ஆளுன்னு நினைச்சியா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் காட்டினான். கேன்டீன் சுவரில், வரதா, உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும், ஜாக்கிரதை, உன் கிருஷ்ணலீலாவை உடனே நிறுத்திக்கொள் என்று எழுதப்பட்டிருந்தது. என்ன வரதா இது, மஞ்சள் பத்திரிகை பாஷையாக இருக்கிறதே என்றான் சுதா கவலையுடன். அந்த சுவரும் மஞ்சள் கலர் தானே, எவன் எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியும், பைத்தியக்காரன், வயிற்றெரிச்சல்ல எழுதியிருக்கான். எழுதினது யார் வரதா? போண்டாவாயன் புருஷோத்தமன். பச்சை சைக்கிள்ல வராளே ஒரு சொப்பன சுந்தரி, அவகிட்ட போய் வாலாட்டினான். சரியா கொடுத்தா, அதை நான் பார்த்துட்டேன். சும்மா இருப்பேனா? மணவாளன், துரைராஜ், துளசிங்கம், வள்ளியப்பன் எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் செய்துட்டேன். என்னை வந்து ஏண்டா சொன்னேன்னு கேட்க தைரியம் இல்லை. கோழ மாதிரி சுவர்ல கிறுக்கியிருக்கான். அவகிட்ட என்ன வாலாட்டினான்? அவளுக்கு ஒரு பைலட் பேனாவை பிரசன்ட் பண்ண போனாரு இந்த பாரி வள்ளல். வாங்கி மூஞ்சியிலேயே விசிறி அடிச்சா. சுதாகருக்கு மகீர் என்றது. அவனுக்கு புடவையின் நினைவு வந்தது. ஏன் அதை விட்டு எறிஞ்சா? சுத்த இதா இருக்கையே, அவளுக்கு அவன் மேல இஷ்டம் இல்லை. இஷ்டம் இருந்தா வாங்கி கொண்டிருப்பாளா? போடா செமி, இது என்னடா கேள்வி? நீ யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கியா? ஐயாவுக்கு இதுவரைக்கும் வரும்படிதான், செலவே கிடையாது. இதோ பாத்தியா இந்த பேனாவை, இது மாலதி கொடுத்தா, அவ பெயர் கூட இருக்கு பாரு என்று அந்த பேனாவை எடுத்து காட்டினான் வரதன். மாலை பஸ் ஸ்டாண்டில் புடவையுடன் சுதாகர் நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கே அந்த அனுசூயா சுதாகரை பார்த்து சிரித்தாள். அவனுக்கு உச்சி குளிர்ந்தது. நேத்து உங்க புடவையில நான் காஃபியை கொட்டி விட்டதால எனக்கு தூக்கமே வரல என்றான் அசடு வழிய. ரியலி? சே, பாவம். லவ் இந்த ஈவினிங் இன்னொரு தரம் பார்க்கலாம்னு இருக்கேன். பாருங்க, நேற்று ராத்திரி அந்த படத்தை எங்க பிரதரோட பார்த்தேன். நைஸ் பிக்சர். உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரெசண்டா? ஆமா, உங்க புடவையில காஃபியை கொட்டினதுக்காக ஒரு புது புடவை. டோன்ட் பி சில்லி, எனக்கு எதுக்கு நீங்க புடவை தரணும்? உங்களுக்கு வாங்காம வேற யாருக்கு நான் வாங்க போறேன்? என்ன ஒளறீங்க? ஐ சப்போஸ் யூ ஆர் ஆல் ரைட். என் அன்பின் அடையாளமா உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பது தப்பா? தப்பு இல்ல, வடிகட்டின முட்டாள்தனம். ச்சே, உங்களுக்கு மேனஸ் இருக்கும்னு நினைச்சேன். அதற்குள் பஸ் வந்தது. குட் பை கூட சொல்லாமல் அவள் பஸ்ஸில் ஏறி கொண்டு விட்டாள். சுதாகருக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. பேய் அறைந்தவன் போல கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். டேய் சுதா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு என்ன? கையில என்னடா பாக்கெட்? தனக்கு மிகவும் பழக்கப்பட்ட அந்த குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் சுதாகர். அவனுடைய மாமா லோகநாதன் அவன் எதிரில் நின்று கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பார்க்காத சமயத்தில் தன் மாமாவை பார்த்ததும் சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை அனுசூயாவிடம் நான் பேசிக் கொண்டிருந்ததை மாமா பார்த்து விட்டாரோ? அவள் என்னை ஸ்னப் செய்துவிட்டு பஸ்ஸில் ஏறியதையும் அவர் கவனித்தாரோ என்று நடுங்கினான். அந்த கணமே அருகில் இருந்த மரத்திலேயே கையில் இருந்த புடவையாலேயே தூக்கு போட்டு கொண்டு சாகலாம் என்று தோன்றியது அவனுக்கு. என்னடா சுதா கேக்குறேன், பேசாம இருக்கையே, உடம்புக்கு என்னடா என்றார் லோகநாதன் மறுபடியும். உடம்புக்கு ஒண்ணுமில்லையே என்று அசட்டு சிரிப்பு சிரித்தான் சுதாகர். சரி, உன் கையிலையும் ஒண்ணும் இல்லையா? புஸ்தகம், நோட்ஸ், அந்த பேக்கெட்? ஹோ, இதை கேட்குறீங்களா? என் ஃப்ரெண்டு சண்முகம் இருக்கான் பாருங்க, அவன் கோபால்தாஸ் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு புடவை வாங்கினானாம். அது அவங்க சிஸ்டருக்கு பிடிக்கலையாம். அதை கடைசியில் ரிட்டர்ன் பண்ணிவிட சொன்னான். அவன் கடையிலேயே ரிட்டர்ன் பண்ணிவிட சொன்னான் மாமா. கடைக்காரன் திருப்பி எடுத்துப்பானா? திருப்பி எடுத்து காட்டி சண்முகத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடேண்டா. உனக்கேன் வீண் கவலை? இல்ல மாமா, கடைக்காரன் எடுத்து காட்டி எனக்கு 30 ரூபாய் வேஸ்ட் ஆயிடும். அப்படி வா வழிக்கு. எத்தனை நாளா இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க? ஏண்டா, அவ வாங்கிக்க மாட்டேன்னுட்டாளா? இல்ல இந்த புடவை அவளுக்கு பிடிக்கலையா? யாரு? எவ? ஏன் பிடிக்கல?
நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு எல்லாம் புரியுது. அந்த கடையில சடகோப நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. திருப்பி எடுத்துப்பாரு. இனிமே இந்த மாதிரி தண்டாவுக்கெல்லாம் போகாத. தெரிஞ்சுதா? மாமா, இத பத்தி அம்மா கிட்ட சொல்றேன்டா. உன் படிப்பை நிறுத்திட்டு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். சுதாகருக்கு அழுகையே வந்துவிட்டது. நகத்தை கடித்து கொண்டு கால் கட்டை விரலால் தரையில் சுதாகர் என்று எழுதி எழுதி அடித்து கொண்டிருந்தான். போடா, நேரமாவது. போய் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு என்று கூறிவிட்டு லோகநாதன் சென்று விட்டார். அவர் முகத்தில் அரும்பிய புன்னகையை பார்த்த பிறகுதான் சுதாகருக்கு தைரியம் வந்தது. லோகநாதனுக்கு வயசு 40 இருக்கும். 10 வயதில் இருந்தே தணிகாசல முதலியாரின் வீட்டிலேயே இருந்து வரும் அவர் எஸ்எஸ்எல்சி வரை படித்துவிட்டு நமக்கு இந்த படிப்பு போதும் என்று அவரே தீர்மானம் செய்து அத்துடன் நிறுத்திவிட்டார். அதற்கு பிறகு 2-3 இடத்தில் வேலைக்கு போய்விட்டு நமக்கு சரிப்படாது என்று வீட்டிலேயே தங்கிவிட்டார். மரகதம்மாள் கொஞ்ச நாட்களுக்கு, ஏண்டா லோகு, உத்தியோகம் இல்லாம எத்தனை நாள்ரா இருப்ப? வேலை இல்லாட்டா எவன்டா உனக்கு பொண்ணை கொடுப்பான் என்று கேட்டு கொண்டிருந்தாள். நான் தான் கல்யாணம் செய்து கொள்ள போறதில்லையே, உத்தியோகம் இல்லாட்டி என்னக்கா என்ற உத்தியோகம் திருமணம் இரண்டையும் தட்டி கழித்து கொண்டே வந்து அவரும் 40 வயதை கடத்தி விட்டார். தணிகாசல முதலியாருக்கு தன் மச்சான் மீது எப்போதுமே ஒரு பரிவும் பாசமும் உண்டு. லோகு ஒன்னும் வேலைக்கு போக வேணாம் மரகதம், அவன் நம்ம பிரஸ்ஸை கவனிச்சுக்கானே, அது போதும் என்று சொல்லி முருகன் அச்சகத்தின் நிர்வாக பொறுப்பை லோகநாதனிடமே விட்டிருந்தார். முருகன் அச்சகம் தோன்றிய வரலாறே ஒரு வேடிக்கை. தணிகாசல முதலியார் ஒரு வெள்ளைக்கார கம்பெனியில் பல வருஷங்கள் ஸ்டோர்ஸ் மேனேஜராக இருந்து பிறகு ஆபீஸ் மேனேஜராகி ரிட்டையர் ஆனவர். அந்த கம்பெனியின் முதலாளியான ஸ்டோன் துரைக்கு அவர் மீது உயிர். தணிகாசலம் என்ற துரை அவரை அடிக்கடி அழைக்கும் அழகை ஆபீஸில் ரசிக்காதவர்களே இல்லை. அந்த கம்பெனியில் கிளார்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டபோது தணிகாசலம் தன் பெயரை இங்கிலீஷில் எழுதியிருந்தார். அதை ஸ்டோன் துரை எழுத்து கூட்டி பிழை இல்லாமல் தா கா ச லாம் என்று படித்ததன் பலன் விபரீதமாகிவிட்டது. ஸ்டோன் துரை அந்த கம்பெனியை விற்றுவிட்டு இங்கிலாந்திற்கு போகும்போது ஆபீஸில் இருந்த சின்ன அச்சகத்தை தணிகாசலத்திற்கு இலவசமாக கொடுத்துவிட்டு போய்விட்டார். அந்த கம்பெனி சம்பந்தமான லெட்ஜர்களையும் சில பில் புஸ்தகங்களையும் இதர கார்டுகளையும் அச்சடிப்பதற்காக வைத்திருந்த சிறு பிரஸ் அது. பல வருஷங்கள் ஸ்டோர்ஸ் மேனேஜராக இருந்தும் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்காமல் இருந்தாரே என்ற முதலியாரை பாராட்டி இந்த நன்கொடையை கொடுத்தார் துரை. ஆபீஸில் மற்றவர்களின் வயிற்றெரிச்சலும் இருக்கத்தான் செய்தது. முதலியார் கந்தசாமி கோயில் விபூதியை கொண்டாந்து ஸ்டோன் துரைக்கு கரைத்து கொடுத்து மயக்கிட்டாரு என்று ஹெட் கிளார்க் தர்மலிங்கம் பாதி விளையாட்டாகவும் பாதி வினையாகவும் சொல்வது வழக்கம். அன்று இரவு தணிகாசலம் வீட்டுக்கு போனதும், பாத்தியா மரகதம், ஸ்டோன் துரைக்கு கல்லு மனசுன்னு சொல்லுவியே, அச்சா பிசியே எனக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு பாரு என்று பெருமிதத்துடன் கூறினார். ஆமா, பெருசா தூக்கி கொடுத்துட்டா. நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. துட்டா கொடுத்திருந்தாலும் பேங்க்ல போட்டு வைக்கலாம். இப்போ இந்த மிஷினை வைக்கிறதுக்கு வீட்டுல இடம் இல்லை என்று சுட்டி காட்டினாள். மனைவி எத்தனை அழுத்து கொண்டாலும் எத்தனைதான் கோபமாக பேசினாலும் படபடப்பு இல்லாமல் நிதானமாக பதில் சொல்ல தன்னை பழக்கி கொண்டிருந்தார் தணிகாசலம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.